February 17, 1984 அன்னைக்கு சிங்கனாம்பூரின்ற ஊரில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒரு குழந்தை பிறகுது. தாஸ் மற்றும் ராஜ் தம்பதிக்கு. அந்த குழந்தை தான் வருங்காலத்தில் தமிழ் சினிமா ஒரு கலக்க போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தை வளருது, இன்ஜினியரிங் காலேஜ் சேருது. அவருக்குள்ள பல திறமைகள் இருக்குது. மிமிக்ரி பண்ணுறாப்புல, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாப்புல, கல்ச்சுரல்ஸ்லாம். ஃப்ரெண்டுங்களோட மோட்டிவேஷனால் விஜய் டிவியில் கலக்க போகுதுன்ற ஒரு ஷோவில் கலந்துக்கிறாரு. அதில் வின்னும் பண்ணுறாரு. அப்புறம் அதே டிவியில் ஆங்கராக சேர்றாரு. பல ஷோஸ் ஆங்கர் பண்ணுறாரு. பல ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, ஆங்கரிங் பண்ணுறாரு பெரிய பெரிய படத்துக்கெலாம். அப்புறம் அவரே ஹீரோவாக அறிமுகமாகறாரு. இப்போ அவர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆக்டராக இருக்கார். நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன்னா தான். அவங்க வீடியோக்குள்ளே போவோம். அண்ட் ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணா எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். 2003 காலகட்டத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் ஜே இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சியில் படிக்கிறாரு. அங்கே படிக்கும் போதே பல காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாப்புல. அப்படியே கலக்க போகுது அவரையும் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாப்புல. பல ஷோஸில் ஆங்கராக பண்ணுறாப்புல. அவருக்கு 2008 நம்ம தலை அஜித் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஏகன் படத்தில் ஒரு சின்ன ரோலில். பட் அந்த சீன்ஸ் ட்ரிம் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2012 நம்ம பாண்டியராஜ் சார் அவரோட படத்துக்கு மெரினான்ற படத்துக்கு ஒரு ஹீரோவாக புக் பண்ணுறாரு. முதல் படம் வெளியாகுது. ஒரு சுமாரான வெற்றி கிடைக்கிது. அப்புறம் தனுஷ் சார் இவரோட திறமையை கண்டுபிடிச்சி அவரோட 3 படத்தில் ஒரு கோ ஆர்டிஸ்டாக ஒரு வாய்ப்பு தராரு. 3 படத்தில் நம்ம தனுஷ் அண்ணாவோட ஃப்ரெண்டாக எஸ்கி நடிச்சிருப்பாரு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த பையன் நல்லா நடிக்கிறான்னு தெரிஞ்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி எதிர்நீச்சல்ன்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்ம துரை செந்தில்குமார் தான் டைரக்டர். அதுக்கு அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக அமைது நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. அதுக்கப்புறம் வருத்தப்படாத வாலிப சங்கம் பண்ணுறாரு நம்ம பொன்ராம் டைரக்ஷனில். அந்த படம் ஒரு கேரர் சேஞ்சிங் ஃபிலிமாக இருக்குது. எஸ்கேக்கு பிளாக் பஸ்டராக அமையுது. அதுக்கப்புறம் ரஜினி முருகன் ரமோன் தொடர்ந்து பிளாக் பஸ்டராக பண்ணுறாரு. இவர் என்ன ஒரே மாதிரி ஃபார்முலாவில் நடிக்கிறாரு, ஒரே ஃபார்மேட்டில் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இவர் மேலே. அப்போ தான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஃபஸ்ட் டைமாக வெளியே 2017 நம்ம மோகன்ராஜ் இயக்கத்தில் வேலைக்காரன்ற ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமில் நடித்து என்னாலே நடிப்பில் நடித்து காட்ட முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறாரு. 2018 கனான்ற படம் மூலிமா இவர் தயாரிப்பாளராக தான் நடிக்கிறாரு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வென்ச்சர் தான் கனா. ஒரு நல்ல படம். தொடர்ந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறாரு. அவருக்கு சில பல லாஸ்லாம் ஏற்படுது. சீமராஜா படமும் சரியாக போகல நினச்ச அளவுக்கு. ஒரு டவுன் பேஸுக்கு போகிறாரு. அவருக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுத்தாங்க அந்த டைமில். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த டைம்லேயே அவர் நல்ல படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். நடுவில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2021 லாக்டவுனுக்கு அப்புறமா நம்ம டைரக்டர் நெல்சன் சார் இயக்கத்தில் டாக்டர்ன்ற படம் வெளியாகுது. அந்த படம் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா முதல் முறையாக 100 கோடி கிளப் ப்ரெஸ்டீஜியஸ் 100 கோடி கிளப் ஹீரோஸில் ஜாயின் பண்ணுறாரு டாக்டர் படம் மூலிமா. அப்புறம் டான்ன்ற படம் வெளியாகுது. அந்த படமும் 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணுது. அப்புறம் பிரின்ஸ்ன்ற ஒரு படம் வெளியாகுது. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகிற அட்டர் ஃப்ளாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி மாவீரன்ற ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே நடிப்பு திறமையை காமிச்சு பட்டையை கலப்புறாரு அந்த படத்தில். அந்த படம் ஒரு ஹிட்டாக அமையுது. அதுக்கப்புறம் அயலான்ற ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நடிக்கிறாரு. அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனால் ஒரு புதிய பாராட்டுக்குரிய முயற்சி தான் அது. அதுக்கப்புறம் 2022 நம்ம ஆர்கேஎஃப்ஐ நம்ம கமல்ஹாசன் ஆண்டவரோட ப்ரொடக்ஷனில் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன்ற படத்தில் சைன் பண்ணுறாரு. அந்த படத்துக்காக நல்ல உடம்புலாம் ஏற்றி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. அந்த படம் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் முகுந்தோட கதை. அந்த கதைக்கு பர்ஃபெக்டாக இருந்த நம்ம சிவகார்த்திகேயன் அதில் அவர் நடிக்கலை. முகுந்த் வரதராஜனாக வாழ்ந்திருந்தார். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஒரு 300 கோடி கிளப்பில் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ அடுத்தது நம்ம முருகதாஸ் சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். முருகதாஸ் சாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். SK25 பராசக்தி தான். யாரோட பயோபிக்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படித்த ராஜேந்திரன் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பயோபிக் தான். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா 1963 ஒன்றிய அரசு இந்தியை அலுவல் மொழியாக அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் போராடுறாங்க. பல மாணவ அமைப்புகளும் போராடுறாங்க. அதில் முக்கியமாக சிதம்பரம் யூனிவர்சிட்டிலேருந்து அண்ணாமலை சிதம்பரம் யூனிவர்சிட்டிலேருந்து பல மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான மாணவர் அணியோட தலைவர் தான் ராஜேந்திரன். இவர் இந்தி திணிப்பை எதிர்த்து நல்லா போராடுறாரு. 1965 ஜனவரி மாதம்
அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக கோஷம்லாம் போட்டுன்னு போகிறாங்க. அப்போ வந்து போலீஸோட அடக்குமுறையால் நம்ம ராஜேந்திரன் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு. அவருக்கு வந்து இன்னி வரைக்கும் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வெளியே பசங்களாம் சேர்ந்து ஒரு சிலை வச்சு இன்னி வரைக்கும் அவரை கொண்டாடுறாங்க. அவரை பற்றின படம் தான் இந்த பராசக்தி. ஒரு அன்சங் ஹீரோ. அவரை பற்றி அவ்வளோவா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இந்த படத்தை வந்து சுதா கங்கோரா எடுக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே அண்ணா, ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. நம்ம ஜிவி அண்ணா இசையமைக்கிறாரு. இது எஸ்கேவோட 25 ஃபிலிமாக வெளியே போகுது. ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். அமரனுக்கு அப்புறம் எஸ்கே அண்ணா கரெக்டாக இருப்பார் இந்த ரோலுக்கு. இதெல்லாம் உனக்கு எப்போ தெரியும் நீங்கள் கேட்கலாம். நம்ம க்ளோஸ் சோர்ஸ் ஒருத்தரவங்க அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மூலியமாக நமக்கு இந்த தகவல்லாம் கிடைச்சிது. பற்றி எஸ்கே சிவகார்த்திகேயன் இன்னும் நிறையா படம் நடிங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம தளபதி கையிலேருந்து கோட்டில் துப்பாக்கி வாங்கிட்டீங்க, துப்பாக்கி சரியாக யூஸ் பண்ணுறீங்க. இன்னும் நல்லா பயங்கரமான ப்ராஜெக்ட்லாம் பண்ணுங்கள், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேருங்க. எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸில் வந்து நம்ம வந்து வாட்இப் சீரீஸ் பண்ணிக்கிருந்தோம். அதில் இப்போ சில அப்டேட்லாம் வராமல் இருக்குது. அது என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறீங்க. 5th எபிசோட ரேம்பேஜ் அப்படின்ற அந்த எபிசோடோட ட்ரைலர் வந்து இன்னும் ஒரு 10 days ரிலீஸ் ஆக போகுது. எபிசோடு வந்து மார்ச் ரிலீஸ் ஆக போகுது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.